ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இன்றைய கதை. ஒரு ஞானி, அவருக்கு ஒரு 4 சீடர்கள். அந்த ஞானி எங்கே போனாலும் அந்த சீடர்கள் தான் அவருக்கு எல்லா வேலையும் செய்யக்கூடிய சீடர்கள். அப்படி இருக்கும்போது அவர் நடந்து போகும்போது பெருக்கிட்டே போவாங்க. அவர் தண்ணி கேட்டால் எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே அந்த ஞானிங்களுக்கு அந்த சீடர்கள் தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நடைப்பயணமாக காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கார். அங்கே ஒரு ஆறு, அந்த ஆறை கடந்து அவர் போகணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண்மணி என்னை அந்த ஆற்றை கடந்து விட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் எதுவுமே யோசிக்காமல் தோளில் சுமந்துக்கின்னு அவங்கள தோளில் ஏற்றிட்டு எடுத்துன்னு போய் ஆற்றை கடந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஆற்றை கடந்து விட்டுட்டு போகும்போது அந்த சீடர்களில் ஒருத்தர் கேட்குறாரு, டேய் அங்கே என்ன, ஏன் நம்ம முனிவர் இது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேள்றா அப்படின்னு பேச்சு வந்துகிட்டே இருக்குது. 1 கிலோமீட்டர் ஆச்சு, 2 கிலோமீட்டர் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி என்னப்பா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை முனிவர், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் செய்வோம். ஆனால் நீங்கள் அந்த பெண் கேட்டவுடனே நீங்கள் தோளில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் எடுத்துன்னு வந்து ஆற்றை கடந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் சிம்பிளாக ஒரே ஒரு பதில் சொன்னார். நான் தோளில் தூக்கி வச்சுட்டு அங்கேயே இறக்கி வச்சுட்டேன். நீங்கள் தாண்டா தேவையில்லாமல் ஒரு 5 கிலோமீட்டர் அதை பற்றி சுமந்துன்னு பேசிட்டு வரீங்க. யார் மேலேயும் எந்த பேக்கேஜ், அதாவது எந்த ஒரு வெறுப்பும் காட்டாதீங்க அப்படின்றது தான் இந்த கதையோடைய சுருக்கம். தேங்க்யூ.